வணக்கம் தோழர்களே. வட இந்தியா முழுவதும் மாணவர்கள் போராட்டம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. RSS பாஜக சங்க பரிவாரினுடைய கும்பலுக்கு மரண அடி மாணவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, OBC ST SC மாணவர்கள் ஓரணியில் திரண்டு இருக்கிறார்கள். இது இன்னும் பெரிய கலக்கத்தை பாஜகவுக்கு உண்டாக்கி இருக்கிறது. ஒரு பக்கம் பார்ப்பன மாணவர்கள் எங்களுக்கு UGC கொண்டு வந்த சமத்துவ குழுக்கள் தேவையில்லை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போராட்டம், எங்களுக்கு தேவை என்று இந்த பக்கம் ஒரு போராட்டம். மிகப்பெரிய சிக்கலை பாஜக சந்திக்கிறது. ஊடகங்கள் மௌனம் சாதிக்கிறது. என்ன நடக்கிறது தோழர்களே? உங்களுக்கு நல்லா தெரியுங்க, இந்தியா முழுவதும் போராட்ட களமாக மாறி இருக்கிறது. இந்தியா முழுவதும் RSS பாஜக சங்க பரிவாருக்கு எதிராக மக்கள் களம் காண ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்க தொடக்கத்துல ஓட்சோரிக்கு எதிரான வாக்கு அதிகார் யாத்ரா ஒண்ணு நடத்தினாங்க காங்கிரஸ். ஒட்டுமொத்த மக்களும் அணிதிரண்டார்கள். அதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா வீடுகளை இடிக்கிறது, தலித் வீடுகளை இடிக்கிறது, சிறுபான்மை சமூகத்தை நசுக்குவது, இதெல்லாம் எதிர்த்து மக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இந்துக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இந்துக்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இது பெரிய பின்னடைவை பாஜகவுக்கு உருவாக்கி இருக்கு. ஏன்னா இந்துத்துவ அரசியலை கையில் எடுத்திருப்பது பாஜக. இந்துத்துவா வேற, இந்து வேற. இந்துன்றது சாதாரணமா 10 ரூபாய்க்கு சூட வாங்கி சாமியை கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது இந்து. இந்துத்துவா என்பது சாமியை அடையாள அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டு, மதத்தை அடையாள அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டு யாரை வேணாலும் அழிச்சொழிச்சு பார்ப்பன அதிகாரத்தை உருவாக்குவதற்கு பேரு இந்துத்துவா. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் புரியணும் மக்கா, இல்லாட்டா நம்மளை ஏமாத்திடுவானுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆரவல்லி மலைத்தொடர். இந்த ஆரவல்லி மலைத்தொடர் முழுவதையும் கிட்டத்தட்ட 4 மாநிலங்கள்ல ஓடிட்டு இருக்க ஆரவல்லி மலை. நீங்க சின்ன பிள்ளையில படிச்சிருப்பீங்க. இந்த ஆரவல்லி மலைக்குன்றுகளை மொத்தமா அதானிக்கு விட்டாங்க. பல லட்சம் ஏக்கர் பரப்புள்ள ஆரவல்லி மலைத்தொடர் சட்ட திட்டங்களை மதிக்காம அதானிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதானிக்கும் பாஜகவுக்கும் எதிராக தங்களுடைய நிலத்தை, தங்கள் வளத்தை பாதுகாக்கிற போராட்டத்தை மக்கள் நடத்தினாங்க. அதை நம்ம பார்த்தோம். அதுக்கு இடையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே இதை முழுமையா பேசிட்டோம். UCG சமத்துவ குழுக்கள்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்கு இந்த மாசம், ஜனவரி மாசம் 2026. அதுக்கு என்ன வேலை அப்படின்னா, பாலின சமத்துவம், சாதி மதம் இனம் மொழி இதுல எல்லாம் பாகுபாடு பார்க்க கூடாது. இதுல எல்லாம் யாராவது பாகுபாடு காமிச்சு மாணவர்கள் மேல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். இது UGCன்றது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், யூனிவர்சிட்டிக்கு நிதி நல்கும் குழு அப்படின்னு பொருள். பணாங்கனா எது அவங்க எந்த மாதிரியான மரியாதையா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு தூரம் வலிமையான செழுமையான கல்வி அறிவு பெற்றவர்களா இருக்காங்க, அவங்களுக்கு பாராட்டு, இது எல்லாமே UGCக்குள்ள வரும். இந்த UGC உயர்கல்வி நிறுவனங்கள்ல, அது குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் சமத்துவ குழுக்கள். இந்த சமத்துவ குழுக்களுடைய வேலை சாதி பாகுபாடோ, மத பாகுபாடோ, மொழி பாகுபாடோ, இனப்பாகுபாடோ, பொருளாதார பாகுபாடோ, பாலின பாகுபாடோ பார்க்கப்பட்டால் அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தா 24 மணி நேரம் டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்திருக்காங்க. 24 மணி நேரத்துல அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும், 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. இதுக்கு ஒரு கமிட்டி வேற, இந்த சமத்துவ குழுன்னு ஒண்ணு இருக்கணும். அது கீழே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல SC ST OBC ஆட்களுடைய நபர்களினுடைய பங்களிப்பு இருக்கணும், பெண்ணுடைய பங்களிப்பு இருக்கணும். அதுல சிறுபான்மை பங்களிப்பு எல்லாம் பத்தி பேசவே இல்லை, நான் படிச்சுட்டேன். ஆனா சிறுபான்மை மக்களை போராடுறதை விட பாப்பான் போராடுறான். எதுக்குடா போராடுறான்னா, அதுல எங்களை சேர்க்கல. எதுக்கு எங்களை சேர்க்கல? அதுலதான் சாதி மதம் வந்துருச்சுல, அதுல நீங்களும் தானே அடங்குவீங்க. ஆனா SC ST OBCன்னு சொல்லி உங்களை அந்த குழுக்கள்ல ஒரு மெம்பரா வைக்கிறாங்க. அப்படி வச்சாங்கன்னா எங்களுக்கு பாதிப்பாயிரும், எங்க மேல பொய் குற்றச்சாட்டை போட்டு எங்களை காலி பண்ணிடுவாங்கன்னா அந்த பசங்க போராடுறாங்க. இதுல உண்மை என்னன்னா, ஒட்டுமொத்தமாக 20,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் IIT IIM சென்ட்ரல் பல்கலைக்கழகம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், மத்திய பல்கலைக்கழகம், இங்க படிக்கிற மாணவர்கள்ல 20,000 பேர் இடைநிறுத்தம் ஆயிருக்கு. இடைநிறுத்தம்னா பாதியிலே படிக்காம வெளியே போயிருக்காங்க. 20,000 பேர் கடந்த 5 வருஷத்துல. எப்படி இது சாத்தியம்? ஏன்னா அவங்க படிக்க முடியாம அந்த மாணவர்களை பாடாப்படுத்தி, அந்த மாணவர்களை படிக்க விடாம தொல்லப்படுத்தி, சாதிய ஒடுக்குமுறை, மத ஒடுக்குமுறை, பெண்ணுன்ற பாலியல் ஒடுக்குமுறை எல்லாமே பண்ணி அவங்கள பாதியிலே ஓட விட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனா தற்கொலைகள் அதிகமா நடக்கும். இந்த விஷயங்களை எல்லாம் எதிர்கொள்ள முடியாம இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க. இந்த அதிகாரத்துக்கு எதிராக அவனால வேலை செய்ய முடியாம தற்கொலை பண்ணி செத்தெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டிலேயே எடப்பாடியாருடைய காலகட்டத்துல ஃபாத்திமான்னு ஒரு பொண்ணு IITல சூசைட் பண்ணி இறந்தாங்க. கேரளாக்கார பொண்ணு, ஞாபகம் இருக்குங்களா?
இப்படி குழந்தைங்க படிக்க விடாம வெளியே பிடிச்சி தள்ளுறதுனால இதை சரி பண்றதுக்கு இந்த ஒரு குழுவை உருவாக்குறோம். நாம ஏற்கனவே என்ன சொன்னோம், இது சட்டமாக்குங்கன்றோம். ஆனா இதுக்குள்ள இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு. இப்ப ஒரு கல்வி நிலையங்கள்ல இருக்கிறது பூரா பார்ப்பனர்களா இருக்கிறாங்க. பார்ப்பனர்களுடைய சோழி என்ன, எல்லாத்தையும் முடிச்சு விடுறது. நம்ம பிள்ளைங்க எல்லாம் கல்வி அறிவற்றவர்களா வெளியே தள்ளி விடுவதா அவங்க வேலை. மோடி அரசே அந்த வேலையைத்தான் தெளிவா செஞ்சிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நம்ம பிள்ளைகளை ஈஸியா குற்றஞ்சாட்டி, ஒண்ணு இல்லைங்க, எங்களை மாதிரி மாணவர் சங்கத்துல இருந்தவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கல்விக்காக மாணவர்களுக்காக களத்துல இன்னும் போராடுறாங்கன்னா, அவங்கள பிடிக்காத ஒருத்தன் டோல் ஃப்ரீல ஒரு போனவோ அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தோ 24 மணி நேரத்துல நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? அந்த பயல காலி பண்ணிடுவீங்க. இப்போ மாணவர் அமைப்புகளை ஒடுக்குவீங்க. இது தலித் அமைப்பா இருக்கட்டும், இடதுசாரி கம்யூனிஸ்ட் அமைப்புகளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நீங்க அந்த மாணவர் அமைப்புகளை ஒடுக்குவீங்க. இதெல்லாம் இதுல நடக்க வாய்ப்பும் இருக்கு. இதனால இதை கவனமா நம்ம அணுகணும். இந்த சூழ்நிலையில பார்ப்பன மாணவர்கள் சங்கம் கடுமையான போராட்டத்தை வடக்கு நடத்தினாங்க. முதல்ல கொடிய புடிங்க எறிகிறாங்க. இந்த பார்ப்பனர்கள் நிறைய பேர் பாஜக நம்மளை உய்ய வைக்க வந்த ஒரு கட்சின்னு நம்புறாங்க இல்லையா, அதனால பாஜக கொடிய கட்டிட்டு தெரிஞ்சவங்கெல்லாம் கார்ல இருக்கிற கொடிய புடுங்கி எறிகிறான். கொஞ்சம் பேரு கொடிய புடுங்கி எரிஞ்சிட்டு காலால மிதிக்கிறாங்க. கொஞ்சம் பேரு கொடிய புடுங்கி எரிஞ்சிட்டு தீ வச்சு கொளுத்துறாங்க. கொஞ்சம் பேர் இப்ப பாஜக கொடியை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், நீ இந்துக்களை பாதுகாக்கிறதுன்ற பேர்ல பார்ப்பனர்களை ஒடுக்குற அப்படின்னு சொல்லி அவங்க கொடியை தூக்கி எறிஞ்சு போராட்டம் நடத்துறாங்க. பாருங்க. बीजेपी सरकार मुर्दाबाद मुर्दाबाद। सामने பாத்தீங்களா, பார்ப்பனர்கள் தங்களுக்கு ஒரு ஆபத்துனோட கொடியை தூக்கி எறிகிறாங்க. இத பின்னாடி சொல்றேன். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேரணி போகிறார்கள். யூஜிசிக்கு எதிராக பேரணி. நீ என்ன சமத்துவம்ன்ற? நாங்க எல்லாருக்கும் சமமான ஆளுகளா? நாங்க தான் 2000 வருஷமா ஊரை சுரண்டி உலையில போட்டு தின்னுட்டு இருக்கோமே, நீங்க எப்படி எங்களை சமத்துவமாக்கலாம்? பிற்படுத்தப்பட்டவனுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் நீ எப்படி எங்களை சமத்துவமா பாக்குற அப்படின்றதான் அவன் கேள்வி. அப்ப நீங்க எங்களை ஈக்குவலா பண்ணணும்னா இது 2000 ஆண்டு கால சனாதனத்தின் மேல கை வைக்கிறீங்க அப்படின்னு அவன் ரோட்டுக்கு வந்துட்டான். ரோட்டுக்கு வந்து மிகப்பெரிய பேரணிகளை நடத்துறாங்க. பாருங்க. இது பரவாயில்லங்க, தீ குளிக்கவே முயற்சி பண்ணிட்டாங்க. பார்ப்பனியம் எப்போதுமே அப்படிதான் இருக்கும். 27% இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன்ல அறிமுகப்படுத்துறதுக்காக நம்ம ஐயா விபி சிங் அவர்கள் வேலை பார்க்கிறார். சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள் எப்படியாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கொண்டு வரணும் வேலை செஞ்சா, ஆதரவு கொடுத்துட்டு இருந்த பாஜக அந்த ஆதரவை விலக்கி விபி சிங் ஆட்சியவே கவுத்துனாங்க. அந்த காலகட்டத்தில் அதை திசை திருப்ப ராம ஊர்வலம் பண்ணாங்க. இந்த ராமனுக்கு ஊர்வலம் போவாங்கல்ல, அந்த பண்ணானுங்க. பண்ணி மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணானுங்க. மொத்தமா விபி சிங் ஆட்சியை முடிச்சு விட்டானுங்க. ஏன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக. அந்த காலகட்டத்திலையும் தற்கொலை பண்ணானுங்க. நிறைய பேரு மண்ணெண்ண ஊத்தி எரிச்சானுங்க. ஞாபகம் வைங்க, தனக்கான அதிகாரத்தை பெற எந்த எல்லைக்கும் பார்ப்பனியும் போகும். அதான் புரிஞ்சுக்க வேண்டிய இடம். இங்க கூட யூஜிசிக்கு எதிராக இது ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்க. இது ஒன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வர மாட்டாங்க. நம்மள களை எடுக்கிறதுக்கான மேட்டர் தான். ஆனா பார்ப்பனர்கள் இது எப்படி இல்லாம ஆக்குறான்னு பாருங்களேன். மண்ணெண்ண பெட்ரோலை ஊத்தி எரிக்கிறாங்க உடம்ப. மண்ணெண்ண பெட்ரோலை ஊத்தி பெருசு கிருசு அம்புட்டு சின்னது பொண்ணு எல்லாம் ஊத்துதுங்க. பின்னாடி ஒருத்தன் தீய வச்சுக்கிட்டேன். பெட்ரோலை ஊத்துனாலே அது காத்துல பரவும். லேசா எங்கேயோ நெருப்பு இருந்தா மொத்தமா அழிச்சு விட்டுரும். பெட்ரோலுக்கு அந்த பவர் இருக்கு. இது கூட தெரியாம தலையில ஏதோ தீர்த்தம் தொளிக்கிற மாதிரி தொளிச்சுட்டு எவனோ ஒருத்தன் பின்னாடி உரசி விட்டா மொத்தமா கப்புன்னு பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு 2 பேர் மணல்ல பொறுத்து உருள்றாங்க. இங்கிட்டு ஒரு பெருசு இங்கிட்டு ஓடுது. பாருங்களேன்.
இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பார்ப்பனர்களுக்கு எதிராக நீங்கள் பாகுபாடு காட்டுகிறீர்கள், பார்ப்பனர்களை ஒடுக்க நினைக்கிறீங்க. காலங்காலமா நீங்க தாங்க எங்களை ஒடுக்கி வச்சிருக்கீங்க. படிக்க விடாம, வேலைக்கு போக விடாம, இந்த தொழில் தான் நீ பார்க்கணும், இப்படித்தான் இருக்கணும், இங்கதான் குடியிருக்கணும், சேரியும் ஊரு வேற இருக்கணும், நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நான் தான் கருவறைக்குள்ள இருப்பேன், நான் உண்டியல் காசு எடுப்பேன், எதை வேணாலும் எடுப்பேன், ஏன்னா நான் கடவுளுடைய அவதாரம். இதெல்லாம் பார்ப்பனியம் கற்பித்த போலியான மதவாதங்க. இதைத்தானே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும் இவ்வளவு நாள். அவங்க பேர் இல்லைன்னொன்னே கதற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஒண்ணு நல்லா ஞாபகம் வைங்க, பார்ப்பனியம் அதிகாரத்திலிருந்து தன்னை யாராவது தூக்கி எறிய நினைச்சா இதுவரை கொண்டாடி குறிந்த யாரையும் தூக்கி எறிய தயாரா இருப்பாங்க. பார்ப்பன அதிகாரம் தானங்க பாஜகவே. மோடியை கொண்டாடிட்டு இருந்த கூட்டம் தானங்க இவங்க. கடைசியில பாருங்க, மோடியை தூக்கி எறிஞ்சிட்டானுங்க. இது பல முறை நடந்திருக்கு. நுபுர் சர்மா ஞாபகம் இருக்குங்களா? நுபுர் சர்மான்னு ஒரு அம்மா, பாஜக காரவங்க, டிவியில உட்கார்ந்து விவாதத்துல முகமது நபி அவர்களை ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க, ரொம்ப ஆபாசமா அசிங்கமா பேசிட்டாங்க. அவங்க கடுமையான எதிர்ப்பு உலக நாடுகள் முழுவதும் இருந்து வருது. அப்ப வளைகுடா நாடுகள் எல்லாம், கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் இந்திய பொருள்களை பகிஷ்கரிக்கிறாங்க. வேண்டாம் எனக்கு இந்திய பொருளே, மொத்தமா கட்டி நோ சேல்னு போடுறோம், போர்டு போடுறோம். அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, நம்மளே பேசியிருக்கோம். உடனே இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மோடி கையாலாகாதவர், மோடியால ஒண்ணும் பண்ண முடியாது பாரு, உலக நாடுகள் பூரா கதறிட்டு இருக்கா, மோடி வேடிக்கை பாக்குறாரு. இதே இடத்துல யோகி ஆதித்யநாத் இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு தெரியுமா? அப்படியே கம்பு சுத்தி இருப்பாரு. பேசுனாங்களா இல்லையா? அப்ப பார்ப்பனியம் தனக்கு ஒரு ஆபத்துனா எதையும் தூக்கி எறியும். இங்க இருக்கிற சூத்திர சங்கி பயல்கள் இருக்கீங்கல்ல, என்ன அடி வாங்கினாலும் நேர்மை நியாயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சங்கி பயலுக்கு கால் கழுவிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. ஒன்னு அழிக்கிறான், 27% இடஒதுக்கீடு இல்லைன்ட்டான், மருத்துவ கல்வியில மேல் படிப்புக்கு இடஒதுக்கீடு இல்லைன்ட்டான், நீட்டை கொண்டு வந்து உன்னை காலி பண்ணா, மொத்தமா உன்னுடைய வாழ்வாதாரத்தை காலி பண்ணியிருக்கான், வேலை வாய்ப்பு இல்ல, ஒண்ணுமே இல்லாம இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே. எதிர்த்து கேள்வி எப்பனும் கொஞ்சமாவது அறிவு இருக்கணும்ல. இந்த சூத்திர சங்கி பயலுக்கு அது வராது. ஆனா பார்ப்பன சங்கிகள் தெளிவா இருக்கான். சரிங்களா? இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு போறாங்க இந்த கூட்டம். நீதிமன்றத்துக்கு போய் யாரு? பார்ப்பன கூட்டம் நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கிடுறாங்க. தடை வாங்கின உடனே இது கொந்தளிப்பா மாறுது. நீதிமன்றத்துக்கு போய் இந்த சமத்துவ குழுக்களுக்கு தடை வாங்குது ஒரு கூட்டம். எங்க பேர் இந்த இதுல சேர்க்கல, எங்களை ஒடுக்க பாக்குறாங்க அப்படின்னு. உடனே நீதிமன்றம் தடை விதிச்சு அரசு இதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி விட்டு போயிடுச்சு. இதை பார்த்த பிறகுதான் சாமானிய மக்களுக்கு கோவம் வருது. கோவம் வந்து இளைஞர்கள், மாணவர்கள் களத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதுல இந்தியா முழுவதும், வட இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவுல அடிச்சு ஆடுற ஒரு கூட்டம் யார் அப்படின்னா, ஒரு கொள்கைவாதி கூட்டம் யார் அப்படின்னா, பீம் ஆர்மி. ஜெய் பீம் அப்படின்ற முழக்கத்தோடு பட்டியலின சகோதரர்கள், இது பட்டியலினம் மட்டும் சொல்லக்கூடாது, அது சுருக்கமா சொல்றோம். இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குரலாக இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களின், ஒடுக்கப்பட்டனா தலித்து மட்டும் அர்த்தம் கிடையாது, பெண்கள், சிறுபான்மையினர், தலித்துகள், பழங்குடிகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இதுல பாலின மாற்று உடையவர்கள், இவங்க எல்லாரும் ஒடுக்கப்படுறாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட அத்தனை மக்களினுடைய குரலாக அம்பேத்கர் இருந்தாரு. இன்னைக்கு அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய மாணவர்கள் அம்பேத்கர் ஆர்மியா நின்று அவருடைய போட்டோஸ் வச்சு அடிச்சு ஆடுறாங்க. நீ வாடா பாத்துக்கலாம், சமத்துவ குழு இருக்கட்டும், நாங்க இதை பாத்துக்கிறோம் அப்படின்னு களம் இறங்கி இருக்கிறாங்க. அம்பேத்கர் படத்தை வச்சுட்டு அம்பேத்கர் வாழ்க, சனாதனம் ஒழிக அப்படின்னு போராட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. பாத்தீங்கல்ல, லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு இருக்கிறாங்க அதிகாரத்திற்கு எதிராக. அப்ப ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், அங்க அம்பேத்கரை தூக்கி உயர்த்தி பிடித்து அதிகாரத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் இங்க இருக்கிற பாஜக RSS சங்கப்பரிவார் கும்பலுக்கும் எதிராக நிக்கிறாங்க மக்கள். நாம ஊர் மாதிரி உட்கார்ந்து சொபிசிகேட்டடா அரசியல் பேசல. இடதுசாரி மாணவர்கள் டெல்லியில ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் JNUனுவோம், இந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் விடிய விடிய போராட்டம் நடத்தியிருக்கிறார். விடிய விடிய போராட்டம் நடத்துறாங்க. அதுல பீம்ராவ் அம்பேத்கரை கொண்டாடுறாங்க, பூலேவை கொண்டாடுறாங்க. ஏன்னா கல்விக்காக முதல்ல இந்தியாவில களம் கண்டவர் பூலே, சாவித்திரிபாய் பூலே அவருடைய இணையர். இவங்கெல்லாம் கல்வியை கையில் எடுக்கலன்னா நம்ம இன்னமும் சாணி தட்டிக்கிட்டு கிடப்போம். இங்க தந்தை பெரியார் எப்படியோ வடக்கு அவங்க அப்படி. இங்க தந்தை பெரியார் இல்லாட்டினா நீ நானும் சாணி தட்டிட்டு இருப்போமோ, மாடு மேய்ச்சிட்டு இருப்போமோ,
இல்ல ஊர் புறணி பேசிக்கிட்டு சட்டியை சுரண்டிக்கிட்டு இருப்போமோ அது போலத்தான் அங்கேயும் இருந்திருப்பாங்க. அங்க மாற்றத்திற்காக போராடிய அம்பேத்கர், பூலே, சாவித்ரிபாய் பூலே, இங்கே பெரியார், இங்கே சிங்காரவேலர், இங்கே பேரறிஞர் அண்ணா, இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, நம்ம ஊர்ல பெரிய கூட்டம் இருக்கு. அப்ப இந்த போராட்டம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துச்சு எனக்கெல்லாம். பாருங்களேன், இருட்டுங்க, லைட் அமர்த்தி வச்சிருக்கான். லைட் அமர்த்தி வச்சிருந்தாலும் நீ என்னடா லைட் அமர்த்துறது அப்படின்னு நம்ம பிள்ளைங்க நின்று அடிச்சு ஆடுறாங்க பாருங்க. இதுல ஒன்னே ஒண்ணுதாங்க, பீகார்ல இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் யூஜிசிக்கு எதிராக லட்சக்கணக்கான பேர் தரல முடியும்னா எவ்வளவு பெரிய போராட்டத்தை அங்க பண்றாங்க இடதுசாரிகள். அங்க இருக்கிற மாணவர்களை கம்யூனிஸ்டுகள் ஒன்று திரட்டி அங்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க. அதுதான் அங்கேயும் அம்பேத்கரை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள், அரசியல் சாசன சட்டத்தை உயர்த்தி பிடிச்சிருக்கிறாங்க. இங்க இவங்களை காலி பண்றதா வேலை அப்படின்னு அங்க நிக்கிறாங்க பாருங்க. அப்போ ஒரு விஷயம் தெரியுதா, இத்தனை பெரிய போராட்டங்களை இங்க இருக்கிற ஊடகங்கள் மௌனமாக வேடிக்கை பார்க்கிறது. பாஜகவின் சொம்படி ஊடகங்கள், பாஜகவின் மடியில் இருக்கிற கோடி மீடியாக்கள் மாணவர்கள் போராட்டத்தை நசுக்குகிறது. அதை கொண்டு வந்து வெளியே மக்கள்கிட்ட காட்டாம அது பரவாம பாத்துக்குது. சபை ஊடகங்கள் நமக்கு எதிரானது, அதிகாரம் நமக்கு எதிரானது. நமக்கு ஒன்னே ஒண்ணு இருக்குன்னா அரசியல் சாசன சட்டமும் கல்வியும். அதை பாதுகாக்கிறதுக்கு எந்த தூரத்துல இறங்கி போராடலாம் என்பதை நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இதுல பாக்குறோம்.